ஹாய் டீம், குட் ஈவினிங். ஐ எம் சுபா ஃப்ரம் திருநெல்வேலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா கேவா ஹனி. கேவாவுடைய ஹனியை பற்றி பார்க்க போகிறோம். அது எவ்வளோ ருப்பீஸ், என்ன எவ்வளோ கிராம்ஸ், அதுக்கப்புறம் என்ன பிஸ்னஸ் பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன, அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வாய்ஸ் நோட்டில் பார்க்க போகிறோம். சரிங்களா? கவனமாக கேட்டுக்கோங்க. கேவா ஹனி வந்து ருப்பீஸ் வந்து 200 200 ரூபாய். அதில் வந்து 250 கிராம் இருக்கும். அப்புறம் பிஸ்னஸ் பாயிண்ட் வந்து 20. கேவாவோடைய ஹனியில் பிஸ்னஸ் பாயிண்ட் 20, 250 கிராம் அண்ட் 200 ரூபாய். சரிங்களா? இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனி. இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் ஹனி மட்டும்தான். அதுக்கப்புறம் இதை எப்படி செய்கிறாங்க அப்படின்னா தேனீக்கள் மற்றும் தேன் தொடர்பான சில பூச்சிகளுடைய சுரப்பியிலேருந்து இதை வந்து உற்பத்தி செய்கிறாங்க. அப்புறம் இதோட அனைத்து செயல்முறையும் எப்படி அப்படின்னா ஆர்கானிக் முறையில் தான் இருக்குது. ஆர்கானிக் முறையில் தான் இதோடைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே செய்கிறாங்க. அதனால் எந்த ஒரு கலப்படமும் கிடையாது. நம்மளுடைய கேவா ஹனியை பொறுத்தவரை எந்த ஒரு கலப்படமும் கிடையாது. எல்லாமே ஆர்கானிக் முறையில் ரொம்பவே சுத்தமாக செய்யக்கூடிய ஒரு செயல்முறை. அதுக்கப்புறம் இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னா ஃப்ரக்டோஸ், மினரல்கள், அப்புறம் வைட்டமின்கள், அப்புறம் இயற்கையான சத்தான சில கூறுகளை கொண்டு செஞ்சது தான் வந்து இந்த கேவா ஹனி. இது வந்து இயற்கையாக சில சத்துக்களை கொண்டு செஞ்ச ஒரு ப்ராடக்ட், ஒரு ஹெல்தியான ஒரு ப்ராடக்ட். அதுக்கப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா கேவாவோட ஹனியை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா டெய்லி 2 டைம் மார்னிங் அண்ட் ஈவினிங் வெறும் வயிற்றில் 5 to 10 கிராம் வெதுவெதுப்பான தண்ணி இல்லைனா பால் இதில் வந்து கலந்து நம்ம வந்து டெய்லி 2 டைம்ஸ் இதை வந்து சாப்பிடணும். உயர்தரமான நல்ல தேனில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கும் அதோடு சேர்த்து நம்மளுக்கு உடலுக்கு தேவையான கொலஸ்ட்ரால்களை வந்து மேம்படுத்துறதுக்கும் வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து தேவைப்படுது. அது வந்து இந்த தேனில் வந்து நிறைந்து இருக்குது. இந்த ஹனியை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன எதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா புண்கள், பருக்கள், காயங்களை வந்து குணப்படுத்துறதுக்கு வந்து இந்த தேன் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் திரும்பி ஒரு டீஸ்பூன் தேன் வந்து எதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம், ஒரு டீஸ்பூன் தேன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஒரு தொண்டையில் இருக்கிற, அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா இப்போ கரகரப்பு, அந்த இருமல்லாம் வந்துச்சு அப்படின்னா கரகரப்பு இருக்கும், ஒரு மாதிரி கிச்சு ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு டீஸ்பூன் தேன்னால நம்மளை வந்து குணப்படுத்தலாம். நம்ம தேன் வந்து அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ப்ராடக்ட். அதுக்கப்புறம் நல்ல தூக்கம் வர்றதுக்கும் வந்து யூஸ் ஆகுது. அப்புறம் வாய்வு தொல்லையிலேருந்து நீங்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் டெய்லி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸான ஒரு உணர்ச்சி வந்து இருக்குது, ஒரு புத்துணர்ச்சியை வந்து நம்மளுக்கு தருது. அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தேன் வந்து அதிகரிக்குது. அப்புறம் ஆரோக்கியமான இருதயத்துக்கு வந்து நம்ம தேன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நல்லதுகள். அதுக்கப்புறம் எப்படா நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் நல்ல தேன், அது கலப்படமான தேன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நான் அதுக்கும் ஒரு வழி சொல்கிறேன். அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி கூட பாருங்கள். நம்ம கேவாவோட தேனை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி கூட பாருங்கள், உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா. எப்படி அப்படின்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணீரை ஃபில் பண்ணிக்கோங்க. தண்ணீரை ஃபில் பண்ணிவிட்டு வெளியே வாங்கின தேனை வந்து ஒரு சொட்டு உள்ளே விடுங்க. உள்ளே விட்டீங்க அப்படின்னா அது வந்து தண்ணியோடு கலந்துருச்சு அப்படின்னா அது வந்து கலப்படம், அந்த தேனில் வந்து கலப்படம் இருக்குன்னு அர்த்தம். அதுவே அது வந்து தண்ணியில் கலக்காமல் அதை ஒரு சொட்டு அப்படியே அந்த கிண்ணத்தோட அடிப்பாகத்தில் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா வந்து அது வந்து கலப்படம் இல்லாத சுத்தமான தேன் அர்த்தம். நம்ம கேவா தேனை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இது சுத்தமான கலப்படம் இல்லாத ஒரு தேன். நான் சொன்னது வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீம், தேங்க்யூ ஸோ மச்.